ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 18ஓட பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சுவாச மண்டலம் வந்து மூச்சுக்குழாய், மூச்சுக்கிளை குழாய், நுரையீரல் இதெல்லாம் சேர்ந்தது. மூக்கு நாசித்துளை, நாசிக்குழி வழியாக அடுத்து உள்ளே போகுது. அடுத்து மூச்சுக்குழாயில் வந்து நாசிக்குழிக்கு அடுத்து தான் வந்து தொண்டை இருக்கும். ஸோ மூச்சுக்குழாய் வந்து ட்ரக்கியா அப்படின்னு சொல்கிறோம். மூச்சுக்குழாய் வந்து ட்ரக்கியா. தொண்டை மூச்சுக்குழாய்க்கு நடுவில் தான் வந்து குரல் வலை இருக்கும். ஃபுட் வந்து அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தொண்டைக்கும் மூச்சுக்குழாய்க்கும் நடுவில் வந்து குரல் வலை இருக்கும். குரல் வலை தான் லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரல் வலை அதிர்வடைந்து தான் வந்து ஒலியை வந்து எழுப்பும். அடுத்து மூச்சு கிளை குழாய் அப்படின்றது வந்து 2 கிளை குழாய்க்கும் நுரையீரலுக்குள் நுழைந்து பல நுண்கிளை குழாய்களாக பிரிகிறது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து 2 கிளை குழாய் இருக்குது. மூச்சு கிளை குழாய் வந்து 2 கிளை குழாய் வந்து வருது. அடுத்து வந்து மிடில் வந்து நுரையீரல் இருக்குது. அதுக்குள்ளே பல நுண் கிளை குழாய்களாக வந்து அடுத்து பிரியுதுன்றாங்க. நுரையீரல் வந்து மார்பறையில் இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணுது. பரிமாற்றம் அது பஞ்சு போல் மீளும் பை மாதிரி இருக்குது. ஸோ இதை சுற்றி தான் முதுகெலும்பு இருக்குது, மார்பெலும்பு இருக்குது, விலா எலும்பு இருக்குது, அடியில் உதரவிதானம் சூழ்ந்து இருக்குது. ஸோ இடது பக்கம் வந்து அந்த சைடு ஹார்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஓய்வில் மனிதன் வந்து 15 to 18 முறை ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூச்சு விடுவானா. ஓய்வில் இருக்கப்போ மனிதன் 15 to 18 முறை. இது வந்து லங்ஸ் அப்படின்னு எடுத்தால் 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நுரையீரல்னாலும் அப்படி தான். நுரையீரல் எழுதினாலும் 1 2 3 4 5 டிஜிட் இருக்கா. ஸோ 15 to 18 முறை அப்படின்றத அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. உடற்பயிற்சி செய்யும் போது 25 முறை எக்ஸ்ட்ரா, ஒரு 10 முறை. உடற்பயிற்சி செய்கிறப்போ 25 முறை, 10 தடவை தண்டால் எடுக்கும்போது 10 தடவை எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி. காற்று நுண்ணறைகள் வந்து அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றத்துக்கு. அடுத்து வந்து காற்று உள்ளிழுக்கும் போது என்னாகும், மார்பு பெருசாகும். ஸோ உதரவிதானம் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் வந்து காற்றுலேருந்து பிளட்டுக்கு வந்து வாயு பரிமாற்றம் நடக்கும். சரியா? அடுத்து இது வெளிச்சுவாசம். இது வந்து உள் சுவாசமாக. அடுத்து வெளிச்சுவாசம். விலா எலும்பு இப்போ கீழே இறங்குச்சு. விலா எலும்பு வந்து மீட்சி அடையும். அதுவும் வந்து மூவ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து திரும்ப மீட்சி ஆகிருக்கும். மார்பறை பழைய நிலைக்கு வந்திருக்கும். உதரவிதானம் இப்போ கீழே போச்சு இல்லையா, அது வந்து திரும்ப மேலே வந்திருக்கும். இந்த நிகழ்வுக்கு பேர் வந்து செயலற்ற நிகழ்வு அப்படின்றாங்க. இது பெரிய செயலாகவே எடுத்துக்கல, செயலற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த நிகழ்வை. பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்துருந்தா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்றாங்க. உள்சுவாசத்தப்போ உதரவிதாரம் வந்து என்ன ஆகுது, சுருங்குது. வெளி சுவாசத்தில் பழைய நிலைக்கு வந்துடுது, மீட்சி. கீழ் நோக்கி இறங்குது, திரும்ப மேலே வந்துடுது. விலா வந்து மேல் நோக்கி போயிருக்கும். இப்போ உதரவிதானம் வந்து கீழே இருக்குது, அது கீழ் நோக்கி போகுது. விலா எலும்பு மேலே இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் அதுக்கப்புறம் அதாவது வெளியே மேலே அப்படின்னு போயிட்டு அடுத்து திரும்ப கீழே வந்துடுது. மார்பறை வந்து அது கொள்ளளவு அதிகமாகுது, திரும்ப சுவாசத்தை வெளியிடும் போது குறைச்சிருது. பிளட்டில் வந்து சர்க்கரை அதிகமாகிறப்போ வந்து இன்சுலின் சுரக்கும். சுகர் வந்து கம்மியாகிறப்போ வந்து குளுக்கோகான் வந்து சுரக்கும். அதிகமாகிறப்போ இன்சுலின், குறைவாகிறப்போ குளுக்கோகான். உணவுப் பொருட்கள் செரிமான நொதியோட கலப்பதுக்கு வந்து பரவல் முறை அப்படின்றாங்க. உணவுப் பொருட்கள் செரிமான நொதியோட கலக்கிறது பரவல் முறை. கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், பிளட்டு, திசு திரவம் இதோட கலக்கிறதும் பரவல் முறை. சவ்வூடு பரவல்னா நீர்த்த கரைசல் வந்து செறிவுமிக்க கரைசலில் வந்து சேர்றது. நீர்த்த கரைசல் செறிவுமிக்க கரைசலில் போய் சேர்றது தான் வந்து சவ்வூடு பரவல். பரவல்னா அதிக செறிவு டு குறைந்த செறிவு. ஓகேவா? சவ்வூடு பரவல்னா நீர்த்த கரைசல் டு செறிவு மிக்க கரைசல். ஸோ ஒத்த செறிவு கரைசல் அப்படின்னா ஐசோட்டனிக். செறிவு அதே ஒரே மாதிரி இருக்கும் உள்ள வெளியே. குறை செறிவு கரைசல்லாம் வெளியே இருந்து தான் எல்லாருமே பார்க்குறாங்க மக்கள். ஸோ வெளியே குறைவாக இருந்துச்சுன்னா குறை செறிவு கரைசல். மிக செறிவு வெளில அதிகமாக இருந்தால் மிக செறிவு கரைசல். ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக். குறைவாக இருக்கா, அந்த மாதிரி. அடுத்து ஊடு பரவல் ஒழுங்குபாடு. ஸோ ஊடு பரவல் ஒழுங்குபாடு 1902 வந்து ஹோபர், கோபமாக என்ன சொல்கிறாரு, ஹோபர் ஊடு எப்போவுமே வந்து இந்த உடலில் வந்து நீரோட சமநிலை வந்து இருக்கணும், சமமாக இருக்கும் நீரில் உடம்புல, அப்போ தான் தற்காத்துக்க முடியும் அப்படின்னு. மின்பகுளி செறிவு பராமரித்தல். மின்பகுளினாலும் அது வந்து திரவம் தான். உடலில் நீர் சமநிலை எல்லாமே சமநிலையில் இருக்கணும் கோபமாக சொல்கிறாரு. ஸோ ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் 2 டைப்பு. ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள், ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள். இது அதுவே கரெக்டாக தான் இருக்கும். என்னென்னட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து முதுகு நாணற்றவை, கடல்வாழ் உயிரினம், கடல் நீர் உயிர்கள் எல்லாமே கரெக்டாக வந்து ஒத்தமைவான்களாக அதுவே ஒத்து போயிருக்கும். இது வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து பராமரித்து கொள்ளும். அது மாறி இருந்தாலுமே இது வந்து என்ன மாற்றிக்கும். அது என்னென்னா நன்னீர் உயிரிகள். சரியா? செல் சுவாசம் அப்படின்னா செல் சுவாசம்னா என்ன, குளுக்கோஸை உடைத்து ஆற்றலை வெளியிடுவது தான்
செல்லோட சுவாசம். ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு ஆற்றல் வெளிவிடுது. ஏடிபி வடிவில் செல்களால் பயன்பெறுகிறது. அடுத்து காற்றில் சுவாசம்னா உணவுப் பொருள் ஆக்சிகரணம் அடைந்து நீர் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவிடுது. வளிமண்டல ஆக்சிஜன் தேவைப்படுறதுக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து இந்த மாதிரி வர்றது தான் காற்றுள்ள சுவாசம். காற்றில்லா சுவாசம் அப்படின்னா வந்து பகுதியளவு தான் ஆக்சிகரணம் அடையும். எதுனா பாக்டீரியா, ஈஸ்ட், எளிய உயிரி, அது வேறு வந்து எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம். இதில் குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிகரணம் அடையாதல் குறைந்த ஆற்றல் தான் வெளிவருது. அடுத்து இது வந்து குறைந்த அளவு காற்றாவது யூஸ் பண்ணிக்குது. ஈஸ்ட் வந்து காற்றே யூஸ் பண்ணாமல் குளுக்கோஸு, கார்பன் டை ஆக்சைடு எத்தனாலாக மாற்றுது. அந்த எத்தனால் உருவாக்குற எத்தில் ஆல்கஹால், குளுக்கோஸ்லேருந்து எத்தில் ஆல்கஹால் உருவாகி இந்த ப்ராசஸ் வந்து காற்றே தேவையில்லை அப்படின்றாங்க. வளர்சிதை மாற்றம்னா என்னென்னா வேதி வினைகளின் தொகுப்பு, நிறைய வேதி வினைகளோட தொகுப்பு தான் வளர்சிதை மாற்றம். காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். ஆக்சிஜன் தேவையில்லை. கார்பன் டை ஆக்சைடு நீர் வெளியே வருது, இது எத்தனால், எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் அமிலம் இதெல்லாம் வருது காற்றில்லா ப்ராசஸ். அடுத்து வந்து உயிர்நிலை தாவரம், விலங்குகள் காற்று தேவை. இது வந்து நுண்ணுயிரிகள். காற்றில்லா சுவாசம் வந்து மனித தசை செல்களில் நடைபெறுது. இது ரொம்ப முக்கியம். மனித தசை செல்களில் நடைபெறுவது காற்றுள்ள சுவாசமா காற்றில்லா சுவாசமா அப்படின்னா காற்றில்லா சுவாசம். மனித தசை செல்களில் காற்றில்லா தசை உள்ளே தானே இருக்குது, ஸோ காற்று உள்ளே போக தேவையில்லை அப்படின்னு ஞாபகம். காற்றில்லா சுவாசம் காற்றில்லா சுவாசத்தை விட 19 மடங்கு வந்து அதிக ஆற்றல் கொண்டது. ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும். வளர் மாற்றம் அப்படின்னா உருவாக்குதல், சேமித்தல் எளிய மாலிகுலை அதை வந்து சேமிக்கிறது. பெரிய சிக்கலான மூலக்கூறை, அதாவது குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை கிளைக்கோஜன் மற்றும் பிற சர்க்கரைகளாக பிரித்து எளிய மூலக்கூறாக பிரித்து சேமித்து வச்சுக்கும். குளுக்கோஜன் ப்ளஸ் பிற சர்க்கரை, அமினோ அமிலத்தை புரதம், நொதி, ஹார்மோன்கள். அடுத்து வந்து கொழுப்பு அமிலத்தை கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகளாக பெரிய மூலக்கூறை சிதைக்கப்பட்டு சின்ன மூலக்கூறாக மாற்றி ஆற்றல் வெளியிடும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க சிதை மாற்றம் அப்படின்னா. அடுத்து கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸ் வருது. குளுக்கோஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், வெப்பம் அப்படி பிரியுது. அடுத்து புரதம் வந்து அமினோ அமிலமாக மாறுது. அதாவது இப்போ நம்ம ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் 12 to 18 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓய்வு நிலையில் தான் வந்து அட்மாஸ்பரிக்கு வந்து குறைந்த அளவு ஆற்றல் வந்து தேவைப்படும். ஃபுட் எடுத்துக்கிட்டு குறைந்த அளவு ஆற்றல் தான் தேவைப்படும். இதுதான் அடிப்படை வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பெரிய ஒரு மூலக்கூறை சின்னதாக மாட்டி அதை யூஸ் பண்ணிக்கிறது தான். பரவல்னா அதிக செறிவுலேருந்து குறைந்த செறிவு. சவ்வூட பரவல்னா வந்து அதாவது அது என்னென்னா நீர்த்த கரைசல்லேருந்து செறிவு அதிகமான கரைசலுக்கு போகிறது தான் சவ்வூடு பரவல்னு சொல்லுவாங்க. மாலிகூல்ஸ் நகர்றது. அடுத்து செல் மைக்ரான் அலகால் அளவிடப்படுகிறது. நம்ம பின்னாடி விரிஞ்சிருக்கிறது விட்ரியல் திரவம், வடிவத்தை பராமரிக்கிறது, கண்ணுக்குள்ளே இருக்கிறது. அடுத்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு நீராக மாறுது. புரதம் அமினோ அமிலம் வந்து நொதிகள் ஹார்மோனாக மாறுது. கொழுப்பு அமிலம் கொழுப்பு ப்ளஸ் பிற ஸ்டீராய்டுகளாக மாறுது. அடுத்த வீடியோவில் யூனிட் 19 பார்க்கலாம். தேங்க்யூ.